ஆபீஸ் கிளம்பலையா? டைம் ஆயிடுச்சே. இல்ல, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போயிடலாம்னு. பேசணுமா? இப்பயா? ஆமா. சரி சொல்லுங்க. ஆனா உங்க முகம் ஏன் குழப்பமா இருக்கு? என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? நார்மலா தான் இருக்கு. தலைவலிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க? அது வந்து சொல்லுங்க. காலையில கார் ஓட்ட போனப்போ புதுசா கல்யாணமான அந்த ஜோடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா. அதுக்கு என்ன இப்போ? அவங்கள பார்த்துட்டு வந்ததுல இருந்து என் மனசே சரியில்லை. ஏன்? ஆனா நான் சொல்றதை கேட்டு நீ டென்ஷன் ஆகக்கூடாது. எனக்கு புரியல. என்ன விஷயம்? ஏன் கிட்ட சொல்றதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? எதுவா இருந்தா என்ன சொல்லுங்க. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணை லவ் பண்ண விஷயத்த மறைச்சிட்டான்னு தானே அந்த பொண்ணு அந்த பையனோட சண்டை போட்டா. அவனோட வாழ முடியாதுன்னு கூச்சிக்கிட்டு போயிட்டா. ஆமா. அதே மாதிரி நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் கண்மணி. என்ன மறைச்சீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ண கண்மணி. என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. உன் ஃப்ரெண்டு வெண்ணிலா தான். இதுக்கப்புறம் நான் எதையும் மறைக்க விரும்பல. நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். உனக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கடைசி வரைக்கும் கேளு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நான் ஒன்னும் லவ் பண்ணல. வெண்ணிலாவை தான் லவ் பண்ண. வெண்ணிலான்னு நினைச்சுதான் நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன். ஆனா அப்புறம் அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேன். வாழ்க்கையை வெறுத்து போய் குடிச்சிட்டு ரோட்ல எல்லாம் விழுந்து கிடந்தேன். அப்பதான் அம்மாவுக்கு உன்னை பார்த்தது ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அம்மாவோட சந்தோஷத்துக்காக வேற வழி இல்லாம தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன்.